வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 பற்றி பார்க்குறோம். வணிக குறியீடு சட்டம் 1999 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 15/9/2003 அப்போ தான் இதை அமல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணிக குறிகளின் விதிகள் ட்ரேட்மார்க் ரூல்ஸும் 2002 ஏற்றப்பட்டு அதையும் பார்த்திங்கன்னா 2003 செப்டம்பர் 15 தான் அமல்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 1958 வணிகம் மற்றும் வணிக சரக்கு குறிகள் சட்டம் வந்து நீக்கிட்டாங்க. அதை நீக்கிட்டு தான் 1999 வணிக குறியீடு சட்டம் 99 அமல்படுத்துகிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 1883 புத்தாக்கங்கள் வடிவமைப்புகள் வணிக குறிகள் சட்டம்னு ஃபஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டு தான் 1905 வணிக குறிகள் சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1940 பதிவு முறை வந்து கொண்டு வராங்க இந்த சட்டத்திலேயே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1958 வணிக மற்றும் வணிக சரக்குகள் சட்டத்தையும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 42 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1999 ட்ரேட்மார்க் ஆக்டை கொண்டு வராங்க. இதில் வந்து இதோட அமைப்பு முறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 13 அத்தியாயமும் 159 பிரிவுகளும் இதில் இருக்குது. அதாவது ட்ரேட்மார்க் ஆக்டில் 13 அத்தியாயமும் 159 பிரிவுகளும் இருக்குது. அதில் முதல் அத்தியாயத்தில் அதோட முன்னுரை பற்றியும் டெஃபினேஷன்ஸ்லாம் வந்து 2வது அத்தியாயம் பதிவேடுகள், 3வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா பதிவிற்கான நடைமுறை பற்றியும் சொல்கிறாங்க. 4வது அத்தியாயத்தில் பதிவோட விளைவுகள் சொல்கிறாங்க. இதில் வந்து முதல் அத்தியாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரை சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது 2வது அத்தியாயத்தில் பதிவேடுகளில் 3 to 7 செக்ஷன் வரைக்கும் 17 செக்ஷன் வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்தது 3வது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா பதிவிற்கான நடைமுறை சொல்கிறாங்க. அதோட கால எல்லை சொல்கிறாங்க. அது வந்து செக்ஷன் 18 26 வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து 4வது அத்தியாயத்தில் செக்ஷன் 27 36 வரைக்கும் பதிவின் விளைவுகளை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து 5வது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா மாற்றாக்கம் உரிமை மாற்றம் பற்றி 37வது செக்ஷன்லேருந்து 45வது செக்ஷன் வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 6வது பார்த்திங்கன்னா வணிக குறி சொல்கிறாங்க. பயன்படுத்துவர்களின் சட்ட வாசகத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இது வந்து செக்ஷன் 46 56 வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து 7வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா செக்ஷன் 57 60 வரைக்கும் சொல்கிறாங்க. பதிவேட்டின் தவறுகள், அதாவது நீக்கிறது சேர்க்கறது இது மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க. திருத்தம் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 8வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா திரளான குறிகள் கலெக்டிவ் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 61வது செக்ஷன்லேருந்து 68வது செக்ஷன் வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 9 9ல் 69 78 வரைக்கும் உள்ள செக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து நற்சான்றிதழ் வணிக குறிகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது 10வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா 79 82 வரைக்கும் துணி பொருட்கள் பற்றி சொல்கிறாங்க. டெக்ஸ்டைல் குட்ஸை பற்றி சொல்கிறாங்க. 11வது அத்தியாயம் பார்த்திங்க அப்படின்னா 83வது செக்ஷன்லேருந்து 100வது செக்ஷன் வரைக்கும் இருக்குது. இது வந்து மேல்முறையீட்டு வாரியம். அடுத்தது 12வது பார்த்திங்கன்னா 101 121 வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து குற்றம் தண்டனை நடைமுறை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து 13வது 122 159 வரைக்கும் பல்வகை பொருட்களை பற்றி சொல்கிறாங்க. இதோட சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் பதிவிற்கு வகை செய்யும், பாதுகாப்பு வழங்குதல், மோசடியான குறிகள் வழங்குவதை தடுக்கிறாங்க. அடுத்து திருத்தம் செய்கிறாங்க. சட்டத்தை வந்து திருத்தம் செய்யவும் ஒன்றிணைக்கவும் இதோட சிறப்பியல்புகளாக சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செக்ஷனில் டெஃபினேஷன் கிளாஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அமுதன் லா ஸ்டடீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஐபிஆர் செக்ஷன் லெசன் நான் கண்டினியூவாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.